ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் பெங்களூர்ல இருந்து திருநெல்வேலி போகிறோம். எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது, பிரைடல் ஒர்க் ஒரு 1 மந்த்துக்கு இருக்குது. ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஜொன்னு பாப்பா, எங்கே போகிறோம்? நம்ம எங்கே போகிறோம்? ஊருக்கு போகிறோமா? ஸோ சோனுவும் ஜாக்கும் இருப்பாங்க. ஜாக் இங்க வா. ஸோ ஜாக் வந்து ரொம்ப சோகா ஆயிட்டா இப்பவே. என்னம்மா என்னம்மா, நீ அப்பா கூட இருந்துக்கோ, சரியா? அப்பாவை தொந்தரவு பண்ணாம குட் பாயா இருக்கணும். அழுதிங்களா? சார் இப்பவே லைட்டா அழ ஆரம்பிச்சிட்டாரு. தெரியும் அவனுக்கு, ஏன்னா நாங்க பேக்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோமா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறா. அம்மம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கிளம்பிட்டியாமா? ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போது வந்து டேரெக்டாக லிஃப்ட்லேருந்து கீழே போக வேண்டியதான். லக்கேஜ் நிறையா ஆயிடுச்சு. ஜஸ்ட் 1 மந்த்துக்கு வந்து இவ்வளோ லக்கேஜ், ஒரு 40 டேஸ் கிட்டே இருப்போம். ஆனால் என்னுடைய மேக்கப் திங்ஸே வந்து ஜாஸ்தி. ஏன்னா நான் மேக்கப் திங்ஸ் எங்கேயுமே வச்சுட்டு போக மாட்டேன், ஃபுல்லாக கேரி பண்ணிட்டு தான் இருப்பேன். எப்போ ஆர்டர் வருது, அதுவும் எங்கே வருது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா நான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ 3 லக்கேஜ் இருக்குது. அண்ட் நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். ஜாக் வர பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்குறான். அழுதான் காரில் ஏறுறதை பார்த்து. தங்கம் ஜாக் அழுதானே, என்ன பண்ணுறது? நாங்கள் பஸ் ஏறிட்டோம். அம்மா வந்து ஜாக்கை விட்டுட்டு வரனால அழுதாங்க. எனக்கும் அழுக வந்துச்சு, நான் பட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். பஸ் ஏறியாச்சு. ஜாக் விட்டு வர்றது தான் கஷ்டமா இருக்குது. என்னம்மா ஜோனு, அண்ணனை தேடுவியா நீனு? ஜாக் அண்ணனை தேடுவியா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாப்பா வச்சுட்டு பஸ்ஸில் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் 8 மந்த்தில். இல்லைம்மா அப்படிதானே ஜோனு? இன்னும் ஒரே ஜாலியா ஜோனுக்கு? ஏய் ஜோனு, அவனுக்கு அவங்க அம்மம்மா இருந்தா போதும், எங்கனாலும் இருந்துப்பான். நத்தானியல் கண்டுக்கவே மாட்டான். ஜோனு என்ன ஒரே ஜாலியா பஸ்ல? ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ல ஜாலியா இருக்கிறான் பாருங்க. நைட்டு தூங்கவே விட மாட்டான். இன்னைக்கும் சிவராத்திரி தான். ஸோ நாங்கள் வந்து ராகி கூடும் கொடுப்போம், ஏத்தக்காய் கூழும் கொடுப்போம். வீட்லேயே தான் ரெடி பண்ணுறோம். ஒரு 2 மந்த் 3 மந்த்துக்கு அம்மா வந்து பவுடராக ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு இப்படி வேணுங்கும்போது ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா கூழ் ரெடி ஆகிடும். ஸோ ஸ்வீட்டுக்கு வந்து ட்ரை டேட்ஸ் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறோம். அப்படி இல்லைன்னா பனக்கற்கண்டு கூட நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ரெண்டுமே அப்பப்போ நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் மாறி மாறி. அப்பா வந்து இப்போது இது குடிச்சிட்ருக்குறாங்களா, குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க. தூக்கம் வந்துருச்சு, அதனால் கொஞ்சம் அழுதான். அப்போது அந்த கூழ் எடுத்து நாங்கள் கொடுத்துட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸில் தூங்கிடுவாங்க பாப்பா. ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்க? கூழ் குடிச்சிட்டு தூங்குவான்னு பார்த்தா ஃபுல் எனர்ஜி வந்துட்டுருக்குது இவனுக்கு. ஐயோ எசப்பா, இன்றைக்கும் தூங்க விட மாட்டான் போலியே. இங்கே வாடா டே, இங்கே வா, அம்மாட்ட வா. என்னம்மா இவன்? ஐயோ ஜோனு சார் காலையில் 4:30க்கு எழுந்திரிச்சிட்டாரு. எழுந்துச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? வியூ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பஸ் ரைடில். ஸோ அந்த வியூலாம் வந்து அழகாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. கையில் 5 விரல் இருக்குது, ஒன்றுன்னா என்ன. எப்பயுமே இப்படி தான் பண்ணிகிட்ருப்பான். வீட்லேயும் கையில் எத்தனை விரல் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அது வாயில் வச்சு விளையாண்டுட்ருப்பான். க்யூட்டாக பண்ணிகிட்ருப்பான். நம்மளுக்கும் ஃபிங்கர்ஸ் இருக்குதா அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் வியூ பார்த்துட்டே இருந்தானா, சரி நம்மளும் தூக்கி வச்சு நம்மளும் அவனுக்கு கம்பெனி கொடுப்போம்னு சொல்லிட்டு நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான்ல, ஸோ கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டான். இறங்கியாச்சு. இறங்கும்போது அப்பா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பாப்பாக்காக. அதுக்கப்புறம் தான் அம்மா இறங்கினாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்பா வந்து லக்கேஜ்லாம் போயிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. யாரு தாத்தா? மறந்துட்டியா தாத்தாவை? இது நான் அன்னபூர்ணாவில் போயிட்டு நாங்கள் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு போவோம்.
பெங்களூர்லேருந்து திருநெல்வேலி வந்தால் இங்கே ஸ்டாப்பிங் போடாமல் போகவே மாட்டோம். அதுவும் நேற்று நாங்கள் நைட்டு சாப்பிடவே இல்லை, அம்மாவும் நானும். ஏன்னா ஜாக்கு விட்டுட்டு வந்தனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா, பசிச்சு பட்டு சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை. பிள்ளைங்க சாப்பிட்டானோ இல்லையோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனாலேயே இன்றைக்கி காலையில் பயங்கர பசி. அதனால் ஆளுக்கு 2 வடை ஒரு டீலாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். நத்தானியேல், நத்தானியேல் என்னடா இது? ஐய் ஐய் கியூட்டு தங்கம். வந்துட்டேன் அம்மா வந்துட்டேன். சரிம்மா. இதுதாங்க எங்கள் ஊர் திருநெல்வேலி. என்னதான் பெங்களூரோ இல்லைன்னா ஃபாரின் லைஃபோ சிட்டி லைஃபோ என்ன லைஃப் இருந்தாலும் நம்ம ஊர் தான். அந்த ஒரு வில்லேஜ் லைஃப், நேச்சர் அதெல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு நான் போயிட்டு இருந்தேன். சும்மாவா சொன்னாங்க சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் போலாகுமான்ட்டு. அப்படியே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த காற்று பட்டாலே நம்மளுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும். அப்புறம் போகிற வழியில் வந்து லீமா வீட்டில் இருந்தாலும் அவளை பிக்கப் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே புதுசாக இப்போ ஹைவே மாதிரி போட்டிருக்குறாங்க. ஸோ அங்கே நின்றுட்டு இந்த தண்ணியெல்லாம் அழகாக வந்துட்டு இருந்துச்சா, அதெல்லாம் கொஞ்சம் கேப்சர் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே லீமாவும் வந்துட்டா. அண்ணன் வின்சென்ட் அண்ணன் தான் கூப்பிட்டு வந்துட்டு இருந்தான். மேடம் வந்துட்டாங்க. 2 வாரம் கழிச்சு அம்மாவை பார்க்காங்க. அதனால ஒரே எக்ஸைட்டட், ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆமா ஜாக்கு அவங்க சித்தி மேடம் வந்திருக்கிறாங்க. பல்லு மட்டும் தான் இருக்கு, இப்படி மெலிஞ்சிட்டா லீமா. பார்த்ததும் எங்க அம்மா. ஓகே, இப்போ நாங்க வந்து டைரக்டா எங்க வீட்டுக்கு போல, சித்தி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எங்க சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம். எப்படிதான் எங்க சித்திக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரியல, அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. தம்பினா போதும். மேடம் ஃபுல் வெயிட் பண்ணி தூங்கிட்டான். வர போங்க போங்க, அச்சுக்கிட்ட போங்க. தூக்கியாச்சு. கொஞ்சம் ஆரம்பிச்சாச்சு. யாருமா? ஏய் தூங்கி எஞ்சிருக்கிறாளா தூக்க கறக்கத்துல. அவன் இன்னொரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் ஆகும் ரீகலெக்ட் பண்ண. 1 மாசம் ஆயிட்டு இல்ல. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. சித்தி தாத்தா பாட்டியெல்லாம் இனிமேல் கொஞ்சிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பாப்பாவுக்கு வந்து நான் என்னென்ன திங்ஸ்லாம் பேக் பண்ணேன், ஃபுட்லாம் எப்படி நாங்கள் வந்து ட்ராவலில் இது பண்ணோம் அப்படின்ற வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஷேர் பண்ணுறேன். நான் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர், பை.